சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு நிலத்தை இண்டிவிஜுவல் கிட்டேருந்து பப்ளிக் பர்பஸ்க்காக வாங்குகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இண்டிவிஜுவலை பற்றின ரெக்கார்டு, அந்த இண்டிவிஜுவலோடைய அந்த நிலத்தை பற்றின ரெக்கார்ட், அந்த நிலத்தை அவர் எதுக்காக பயன்படுத்துகிறாரு, அந்த நிலம் வந்து அவருக்கு ஒரு ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா, இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கா, அந்த நிலம் வந்து அவர் சும்மா விட்டுருக்காரா, இல்லை அதுதான் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணங்களாக இருக்கா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் கவர்மெண்ட் கிட்ட சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அரேஞ்ச் பண்ணி அந்த கமிட்டி வந்து இந்த சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அதன் அடிப்படையில் தான் அந்த நிலத்தை வந்து அக்யூர் பண்ணுவாங்க, பொசிஷனில் எடுத்துக்குவாங்க ஃபார் பப்ளிக் பர்பஸ். கவர்மெண்ட் ஒரு நிலத்தை வாங்குகிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் பப்ளிக் கிட்டேருந்து ஒரு நிலத்தை வாங்குகிறாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் த வெல்ஃபேர் பர்பஸ், ஒரு இண்டிவிஜுவல் கிட்டேருந்து பப்ளிக் வெல்ஃபேர்க்காக தான் அந்த நிலத்தை வந்து பயன்படுத்தணும் கவர்மெண்ட். அவங்களோட இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக பயன்படுத்தினா அது தவறு. அந்த நிலத்தை இண்டிவிஜுவல் கிட்டேருந்து வாங்கினதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிகேஷன் பண்ணணும். அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, இப்போது ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நிலத்தை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நிலத்துக்கு சர்வே இருக்கும். அந்த சர்வே எண்ணை போட்டு இந்த நிலம் வந்து இவர்கிட்டருந்து நாங்கள் கவர்மெண்ட் வந்து ஃபார் த பப்ளிக் பர்பஸ்க்காக வாங்குகிறோம், என்ன பர்பஸுங்கிறதையும் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த விஷயத்தை பற்றி டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ், அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் லாங்குவேஜ், ரிலிஜினல் லாங்குவேஜ்லேயும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ்லேயோ ஒரு 2 லாங்குவேஜில் வந்து இந்த நியூஸை பற்றி டெய்லி நியூஸ் பேப்பரில் நியூஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கும் இதை பற்றி தெரிவிச்சிருக்கணும்.